ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா, நோப்லெஸ்ன்ற அனிமியோட எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா எபிசோட்ஸும் ஆர்டர் வைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக தரேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா செய்க கரமான செய்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோடனே இந்த ராயல் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா கூட தம்பி அவன் வந்து நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு மேலே தான் நின்றுட்டு இருக்கான். ஸ்கூலுக்குள்ளே அப்படியே காட்டுறாங்க. ஃப்ரீ பீரியட் போல் எல்லாரும் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ரேஜிஸ் மட்டும் சீரியஸாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்போது ஷினு என்ன பண்ணுறான்னா, டேய் வாடா விளாட்லாம், இந்த மாதிரி பேப்பர் பிளேன் செஞ்சு எல்லாரும் மேலே விடலாம், யாருக்கு வந்து தூரமாக போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்கிறா. டேய் கம்முனுரா குழந்தையா நீ, இது ஃப்ரீ பீரியட் தான், பிடி பீரியட் கிடையாது, ஒழுங்காக உட்காந்து படிடான்னு சொல்கிறான். அட போடா நீ தான்டா தாத்தா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க. இக்கானும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம். சேரா ஏன் நம்ம ரைசில் கூட பேப்பர் பிளேன் செஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ மேலே இந்த ராயல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஸ்கூலை சுற்றி பார்க்குறான். அங்கே இருக்க பசங்க எல்லார் மேலேயும் அவனோட மைண்ட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறான். எல்லாரையும் கிளாஸுக்கு வந்து அமுச்சு விட்டுறான். எல்லாரும் அப்படியே கிளாஸுக்கு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம M20 மற்ற ஆளுங்களும் என்னடா இது நடக்குது, பசங்களாம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, யாரும் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி அவனை தேடி தான் போய்கிட்டு இருக்காங்க. இவன் மைண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணது வந்து ரேஜிஸ்க்கு ரைசலுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ரைசல் தம்மா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ரேஜிஸும் சேராமல் வெளியே வராங்க. இந்த ராயல் அப்படி ஸ்கூல் பில்டிங் மேலேருந்து எகிரி குதிக்கிறான். M21 மற்றவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. இவனை யாரா நீ, எதுக்குடா இங்கே உள்ளே வந்த, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி, நான் மைண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணனே, மனுஷங்களான நீங்கள் எப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கீங்க அப்படி பேசிட்டு ஐயோ நாத்தடிக்குதுன்னு மூக்க பிடிக்கிறான். ஓ நீங்கள் மனுஷங்க இல்லையா, மாடிஃபைடு ஹியூமனா நீங்கள், டே ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லுன்னு சொல்லி M21 கேட்டுனே இருக்க. திடீர்னு அவன் பின்னாடி வந்து அவனை குத்திடுறான். நம்ம டாக்கியோக்கு என்ன நடந்துன்னே புரியல, எப்படி அவ்வளோ ஸ்பீடாக வந்து M21 அடித்தான்னே புரியல. சீச்சி உன்னை குத்தி என் கை தான் அசிங்கமாகி போச்சு வேக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா அதை கச்சிஃபில் தொடச்சி அந்த கச்சிஃப் போட்டு மெரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம M21 நிற்க முடியாமல் நிற்கிறான். ஏன்னா அவனோட வயிற்றிலே குத்திட்டு இருக்கான். என்ன தைரியம் வந்து எங்கள் ஆள் மேலே கை வச்சிருப்பேன், யாருடா நீ, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம பசங்க நிற்க. இருடா முதல்ல உங்களை கொல்ற, உங்களை மாதிரி அசிங்கப்படுச்சவங்க எதுக்கு தான் இங்கே இருக்காங்களோன்னு சொல்லி உங்களை கொல்ல ட்ரை பண்ணுறா. அப்பா நம்ம ரேஜி சொல்ல வரான், அவங்க மேலே கை வைக்காத அப்படின்னு. ரைஜிஸ் இங்கே பேசிக்கிட்டே இருக்கேன். இவன் ரைஜிஸை கண்டுக்கவே மாட்டா. சேரா உன்னை பார்க்க தான் நான் வந்தேன், என் ஆறு உயிரே, என் காதலை பற்றி என்ன நினைக்கிறேன், நான் ப்ரப்போஸ் பண்ணதை பற்றி, நேற்று தான் நான் ரிலீஸ் ஆனது தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். ரிலீஸ்னால் ஜெயிலேருந்து கிடையாது, இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், அதனால் ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்காப்புல. டேய் உனக்கு எங்கடா இங்கே வேலை, நீ ஏன் இங்கே வந்து அப்படின்னு சொல்லி ரேஜிஸ் பேசிக்கிட்டே இருக்கான். நீ வாயம் விட்டே இருக்க மாட்டியாடா, எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, முதல்ல உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு அப்படியே அவனை கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறான். நம்ம ரேஜிஸ் எவ்வளோ பவர்ஃபுல் நம்ம பார்த்துருப்போம், அவனே வந்து ஈஸியாக ஓவர் பவர் பண்ணுறான். இதை தான் நம்ம ஆளுங்களே பார்த்துட்டு இருக்காங்க, யாரடா இவன்னு. டே அவன் மேலேருந்து கையெடுறா அப்படின்னு அந்த பக்கம் அவனுங்களை கத்திட்டு இருக்கான். இவன் கையெடுக்கிற மாதிரி இல்லை, அவனை கொல்ற முடிவில் தான் இருக்கான். அப்போ சேர என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு அவனை விடுங்கன்றா. சரி நீ சொல்லிட்ட நான் விட்டுறேன்னு விட்டுடுறான். அவன் கழுத்து பிடிச்சான் பார்த்தீங்களா, அப்படியே அந்த கை அடையாளமே வந்துடுது நம்ம ரேஜிஸ் கழுத்தில். அவனெல்லாம் விட்டுத்தல பேபி, நான் உனக்காக தான் வந்தேன், என் லவ்வை பற்றி நீ என்ன நினைக்கிற, நான் ப்ரப்போஸ் பண்ணனே அப்படின்னு அவன் கேட்க. உன் ப்ரப்போசல்லாம் எனக்கு வேண்டாம், நான் அவனை லவ் பண்ணலன்னு இவன் சொல்கிறா. அப்படிலாம் சொல்லாதம்மா, அவனை கூட்டிகிட்டு போக தான் நான் இங்கே வந்திருக்கேன், என் கூட வா அப்படின்றா. நான் அவன் கூட வரா மாதிரி இல்லை, நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன், நீ என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொல். அப்படிலாம் சொல்லாத செல்ல, என் கூடவே வா அப்படின்னு சொல்ல. நீ இங்கே எதாவது பிரச்சனை பண்ணா உன்னோட கிளான் லீடரான ராஜாக்கு இது தெரியுன்றதை மறந்துடாதன்றதை இவ சொல்கிறா. இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜா கூட தம்பி. அந்த ராஜாக்கு வந்து கிரிட்டியா கிளானுன்றது சேர்ந்தவன். இந்த கிரிட்டியா கிளானை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அது யாருன்னா நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் கூட ஒருத்தர் சண்டை போட்டு ட்ரைனிங்லாம் பண்ணா பார்த்தீங்களா, ராகர்னு சொல்லி மாஸ்க் கூட போட்டிருப்பானே, அந்த கிளான் தான் அது. அதுவும் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிளான்ஸு. சரி நான் அப்புறமா உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா, அவன் காதில் வந்து நீ என் கூட வரலன்னா அப்புறம் வருத்தப்படுவேன்றதை சொல்லிட்டு போயிடுறான். ஏன் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி ரேஜிஸ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தட்டி விடுன்னு இவன் சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம M21 நாள் நிற்க முடியல, அப்படியே கீழே வந்துடுறான். அன்றைக்கி நைட்டு வீட்டில் தான் காட்டுறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல, அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தான், அவன் சக்திக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியலன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னால் மட்டும் இல்லை என்னால் கூட முடியாதுன்னு சொல்லி ரேஜிஸ் சொல்கிறான். ஏன்னா அவன் வந்து கெரிட்டியா கிளானை சேர்ந்த பியூர் பிளட்டு, நோபல்ஸ் கிடையே ஹை நோபிலிட்டி, அவன் சரியான பவர்ஃபுல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேம் வயசு மாதிரி தான்டா தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி டாவோ கேட்க, இல்லை இல்லை அவன் என்னை விட 2 மடங்கு வயசு அதிகமானவன், எனக்கு விட மூத்தவன் அவன் அப்படின்னு சொல்லி ரேஜிஸ் சொல்கிறான். உன்னை விட மூத்தவனா, உனக்கு எத்தனை வயசு முதல்ல அப்படின்னு கேட்டால் 199 வயசுன்னு சொல்கிறா. டேய் தாத்தா வயசாட அவனுக்கு, ஆனால் பார்க்க சின்ன பையன் மாதிரியே இருக்குன்னு இவனுக்கு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ சேரா அவள் பாஸ்டில் நடந்த விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி இந்த ராயல் இருக்கான்ல, அவன் ரூமில் அடைச்சி வச்சாங்கன்னு சொன்னல, அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அப்போ இவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த கோவத்தில் அந்த நான் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த இடத்தையும் அழிச்சு விட்டுருப்பான். அதனால் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான்னா 10 வருஷத்துக்கு அவனை வந்து வீட்டிலே அடைச்சி வச்சிருக்கான். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அவன் ரிலீஸ் ஆவான் நான் நினச்சி கூட பார்க்கல ரேஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க லைஃப் ஸ்பேன் படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்மியான வருஷம் தான், 10 வருஷன்றது அவங்களுக்கு 10 நாள் மாதிரி தான். சரி இப்போ M21 நிலைமை எப்படி இருக்குன்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல அவனுக்கு ஒன்றும் கண்டிஷன்லாம் ரொம்ப மோசம் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லி ஃப்ராங்கன்ஸ்டைன் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அப்படியே கட் பண்ணி நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனோட லேபை தான் காட்டுறாங்க. அங்கே டாக்கியோ 2 பேரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, பரவாயில்ல உங்கள் உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, எந்த டேஞ்சரும் கிடையாது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இந்த மாதிரி ரெகுலர் செக்கப் பண்ணிக்கங்கன்றத சொல்கிறான். நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனும் ஒரு மனுஷனாக தான் இருந்தவன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க போன எபிசோடில் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணி அவனுக்குள்ளே அந்த சக்தியை பெற்றிருப்பான். அதனால் அந்த ரிசர்ச் லேபை இன்னைக்கு வரைக்கும் அவன் வச்சிருக்கான். அதில் தான் நம்ம M21க்கு அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். அவன் என் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் கேட்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவனோட சக்தியை பார்த்தா அவனோட ரெக்கவரி ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் மாஸ்டர் வந்து அவனோட ட்ரூ பவர் எடுத்துகிட்டு வந்தது தான் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கன்ஸ்டைன் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஓ அப்படியா, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டாவோ சொல்கிறான் சோகமாகவே. ஏன்டா சோகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், இல்லை என் கண்ணு முன்னாடியே அவனை வந்து அடித்தாங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியல, அவன் வேகத்தை கூட எங்களால் பார்க்க முடியல, இதை நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்குது. நாங்கள் 2 பேர் இருக்கும்போதே எங்கள் ஃப்ரெண்டான M21 அடிச்சிட்டான். அவனை நாங்கள் எங்களில் ஒருத்தனை தான் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து போக இடம் இல்லாதப்போ அவன் தான் அவங்க கீழே வேண்டி கேட்டு எங்களை இங்கே இருக்க வச்சான். அவன் என்ன நினைக்கிறான்லாம் தெரியாது, ஆனால் அவன் எங்களுக்குள்ள ஒருத்தன் நாங்கள் நினைக்கிறோன்றதையும் அவன் சொல்கிறான். உங்களை கெஞ்சி கேட்குறோம், எங்களுக்கு வந்து சக்தியை கொடுங்க, எங்கள் மேலே ரிசர்ச்சை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்காது, பிடிக்காதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கன்ஸ்டைன் சொல்ல, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பவர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், அவங்கள பாதுகாக்க எனக்கு சக்தி வேணுன்றதை இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி ஃப்ராங்கன்ஸ்டைன் சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ரேஜஸ் தான் காட்டுறாங்க. அவன் வானத்தை பார்த்துட்டு இருக்கான், பக்கத்தில் சேராவும் இருக்கான். இந்த விஷயம் கைமீறி போய்கிட்டு இருக்கு. அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்னே தெரியாது. அவனை வந்து எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவன் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப காட்டுவான். ஆனால் அவனை எதிர்த்து என்னால் சண்டை போட முடியாது. ஏன்னா அவன் வந்து கேடியா கிளானோட பியூர் பிளட்டுன்றதுனால பவரும் அதிகம். அதுவும் இல்லாமல் அவன் என்னோட பெரியவன், எக்ஸ்பீரியன்ஸும் அதிகன்றது ரேஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனோட மேரேஜ் ப்ரப்போசலை நீ ஏற்றுக்காத, அவன்கிட்ட நான் உன்னை விட மாட்டேன், நீ ரொம்ப நாளாக என் கூடவே இருக்க, உன்னை வந்து நான் ஃபேமிலியாக தான் நினைக்கிறேன், அவன் மாதிரி ஒரு ஆளுக்கு உன் கை பிடிச்சி தரமாட்டேன்றதை அவன் சொல்கிறான். அதுக்கு சேர என்ன பண்ணுறேன், இவன் தலை மேலே கை வைக்கிறான். அப்படியே பயந்து இவன் பின்னாடி வரான். எதுக்காக என் தலையில் கை வச்சுட்டு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுற அப்படின்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ கவலைப்படாத, அவன் ஏன் டைப் இல்லை, என்றைக்கும் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பயப்படாதன்றதை இவன் சொல்கிறா. சரி நீ போய் தூங்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நானும் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு இவன் தூங்குறன்ற பேரில் வீட்டை விட்டு வெளியே தான் போய்கிட்டு இருக்கா. அந்த ராயலை பார்க்க தான். ஏன்னா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால கடைசியாக, அதை கேட்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கா. இது நம்ம ரைசலுக்கு தெரிஞ்சுது. அவன் என்ன பண்ணுறான்னா, வீட்டை விட்டு பின்னாடி துரத்திட்டு போகலான் தான் வெளியே வரா. அப்போ வெளியே ஃப்ராங்கன்ஸ்டைன் நின்றுட்டு இருக்கா. மாஸ்டர் நீங்கள் போகாதீங்க, நான் போகிறேன், ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இருக்கிறது வந்து நோபல்ஸ்க்கு தெரிஞ்சிடும், அதனால் நான் போகிறேன்றதை சொல்கிறான். அவன் கெர்டியா கிளானை சேர்ந்த பியூர் பிளட்டுடா, இப்போ இருக்க உன்னால் அவனை தோக்கடிக்க முடியாது, அவன் உன்னோட பவர்ஃபுல்லுன்றதை சொல்ல உங்களுக்கும் அதே நான் சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ தான் எட்டர்னல் ஸ்லீப்லேருந்து எழுந்தீங்க, அதுவும் இல்லாமல் உங்களோட பவரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வருன்றது ஃப்ராங்கன்ஸ்டைன் சொல்கிறான். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் வந்து என்ன போக விடுங்க அப்படின்றத சொன்னோடனே, சரி உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன், உன் சீலை நான் ஓப்பன் பண்ணுறேன், உன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃப்ராங்கன்ஸ்டைன் கிளம்ப. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த ராயல் வானத்தை பார்த்துட்டு சேரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பின்னாடி சேரா வரா. இப்போ தாமா உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன், வாச்செல்லாம் என்ன என் ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்கிறியா, என்னை டேட்டிங் கூப்பிடுவா வந்திருக்க அப்படின்னு இவன் கேட்குறான். இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நீ மத்தியானம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னியே, உன்னை கஷ்டப்படுத்தி நான் விரும்பலன்னு சொல்லி, அப்படி என்ன கஷ்டப்படுத்துவேன், என்னை சோகமாக்குற அளவுக்கு உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவன் கேட்குறா. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் சீக்ரெட்டுமா, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் நீ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல, நீ எவ்வளோ பெரிய ஹை நோபுள், என்ன மாதிரி ஒரு ஆள் கூட தான் நீ வாழணும், அதை விட்டுட்டு இங்கே கேவலமான அசிங்கம் பிடிச்ச அந்த மனுஷங்க கூடவும் அறிவு கட்ட அந்த ரேஜிஸ் கூடவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து மனசே உடையுதுமா, நீ என்ன கல்யாணம் பண்ணினா நான் உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். இவன் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கெர்டியா கிளானோட கிளான் லீடர் ஆகலை, ஏன்னா அவங்க அண்ணன் வந்து கிளான் லீடராக இருக்கான் இல்லையா, அதனால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கிளானோட லீடர் ஆகலான்னு பார்க்குறான். இப்போ சேர இதுக்கு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ சொன்னல பைத்தியக்காரன் அசிங்கம் பிடிச்ச மனுஷங்கன்னு சொல்லி, அவங்க கூட நான் வாழ்ந்திருக்கேன், பைத்தியக்காரன் அந்த ரேஜிஸும் என்னோட தம்பி மாதிரி, அவங்க எல்லாம் என் ஃபேமிலி மாதிரி, இந்த இடத்துல வந்து வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் திரும்பவும் வரமாட்டேன் கூட, என்றைக்கும் நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா என் மனசை நீ என்றைக்கும் புரிஞ்சிக்கலன்றதை இவ சொல்கிறா. நீ பொய் தானே சொல்கிற, சும்மா ஜோக் தானே பண்ணுற, பொய்ன்னு சொல்கிறீ அப்படின்னு இவன் சொல்கிறான். இல்லை பொய்லாம் கிடையாது, இதுதான் உண்மைன்றதை இவன் சொல்கிறான். இதில் கடுப்பானவன் இவன் என்ன பண்ணுறான்னா, அட்டாக் பண்ணுற மாதிரி வரான். அப்போ வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் அவனோட பவர் யூஸ் பண்ணி இதை தடுக்கிறான். பொண்ணு மேலே கை வைக்கிறியா, அசிங்கமா இல்லையாடா அப்படின்னு கேட்குறான். உனக்கு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணு நான் சொல்லித்தரேன்டா சின்ன பையலே அப்படின்னு அவன் சண்டை போடுறதுக்காக கீழே இறங்கி வரான். ஃப்ராங்கன்ஸ்டைன் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சேர கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா அவனை கண்காணிக்க தான் வந்தேன்றதே அவன் சொல்கிறான். நீ யாரா புதுசாக என் காதல் கடையே வந்திருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த ரயில் கத்த, அப்படியே அவனை கொல்லலான்னு சொல்லி அடிக்க வரான். ஆனால் அவனால் அடிக்க முடியல. கெர்டியா கிளானை சேர்ந்த பியூர் பிளட் ஹை நோபிலிட்டி, நீ உன்னால் என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துடலாம், வா தம்பி சண்டை போடலான்னு சொல்லி சண்டை கூப்பிட்றான். இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சேர வந்து இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த ராயல் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடை தப்பிச்சிக்கிட்டு இருக்கான். அதே ஸ்பீடை கீப் அப் பண்ணி நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் யாரா என்னோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து போட்டுட்டு இருக்கான், இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஹியூமனை நான் பார்த்ததே இல்லைன்னு இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவனோட சீக்ரெட் டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுறான். ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு மாதிரியே 3 க்ளோன் வருது. இப்போ நீ செத்தடா அப்படின்னு சொல்லி எகிரி குத்த வரான். எல்லா பக்கத்துலேருந்து முள்ளு மாதிரி வந்து அவனை குத்திடுது. இந்த மாதிரி சப்பட்டுக்கெலாம் என்கிட்ட யூஸ் பண்ணாதரா, கெர்டியா கிளானை சேர்ந்தவன் சொன்னாங்க, இவ்வளோ வீக்காக இருக்கிற உன்னோட ஃபுல் பவரை காட்டுறா அப்படின்னு சொல்லி அவனோட கையிலேயே ஓட்ட போட்டு விட்டுறான்.
உன் மொத்த சக்தியும் காட்டு. உன் ரத்தத்தால என்ன பண்ண முடியும்னு காட்டு. உன் சோல் வெப்பன எடு அப்படின்றத சொல்றான். என்னது சோல் வெப்பனா? அது வந்து கிளான் லீடர்ஸால மட்டும் தான் எடுக்க முடியும்னு சேரா சொல்ல. இதுக்கு முன்னாடி இந்த கிளான் லீடர், அதாவது கெர்டியா கிளானோட இதுக்கு முன்னாடி லீடர் யாரு? ராகர் தானே. அவன் கூட இவன் சண்டை போட்டிருக்கான்ல. அவனோட பவரை இவனுக்குள்ள லேசா நான் உணர்ந்தேன்றத சொல்றான். நீ சொன்னது சரிதான். என்னோட அப்பா எனக்கு பவர் குடுத்துட்டு தான் போனாரு அப்படின்னு சொல்லி அவனோட சோல் வெப்பன ஒண்ணு எடுக்குறான். சேராக்கு இத பார்த்தோனே பயங்கர ஆச்சரியமா ஏன்னா இந்த சோல் வெப்பன்ஸ கிளான் லீடர்ஸால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீ கேட்டல்ல இந்தாடா என்னோட பவர பாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ் மாரி ஒரு சிம்பிள போடுறான். அத அப்படியே நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைனை வெட்டுது. பாத்தியா என்னோட பவர அப்படின்னு சொல்லி இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் ஃப்ராங்கென்ஸ்டைன் வில்லனிஷா சிரிக்கிறான். இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். ஒரு கெர்டியா கிளானோட சேர்ந்தவனா இருந்துட்டு இதை கூட பண்ண முடியலனா எப்படி அப்படின்னு சொல்லி அவனோட பவர் யூஸ் பண்ணி டார்க் ஸ்பியரை சம்மன் பண்ணுறான். இதை பார்த்து இவனுக்கு 2 பேரும் ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா சோல் வெப்பன் ஒரு மனுஷன் கையில் இருக்குதா? ஆக்சுவலாக அது சோல் வெப்பன் கிடையாது. அதுக்கு சிமிலரானது அதுவும். இப்போ நம்ம சண்டை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அவங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இங்கே வரைக்கும் வருது, ரைசலோட வீட்டு வரைக்கும். இங்கே இருக்கவங்கள என்னடா ஆச்சுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரைசலுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியுது. இவங்க 2 பேரும் அவங்களோட வெப்பன்ஸ் வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் நொறுங்க ஆரம்பிக்குது. இதை வந்து ரேஜிஸும் சேராவும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சேரா அவனுக்கு எதுவும் இல்லைல்ல, அடி எதுவும் பண்ணலன்னு ரேஜிஸ் கேட்டுட்டு இருக்கான். ரேஜிஸ், நான் வந்து இந்த சண்டையை நிறுத்த போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவளோட சோல் வெப்பனை எடுக்கிறா. இப்போ தான் வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன் நோட்டீஸ் பண்ணுறான். இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் இந்த சிட்டி வந்து அழிஞ்சிரு, எப்படியாவது தடுக்கணுமேன்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்க. இப்போ சேரா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ரேஜிஸ் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுறான். அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி சேரா இவனை வெட்டலான்னு சொல்லி வர, அதுலேருந்து ரயில் தப்பிச்சிடுறான். செல்லம், நீ என்ன வெட்ட வந்து நீ என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ரயில் கேட்க, ஆமாம் அவங்க கூட நான் சண்டை போடணும்னு தான் ஆசைப்படுறேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, பிரச்சனை பண்ணாதன்றதே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுமா அப்படின்னு சொல்கிறேன். நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லார்டு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்தாருன்னு சொன்னல, அதைத்தான் எடுத்து காமிக்கிறேன். இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் முட்டி போடுறாங்க. இதுக்கப்புறம் நீ என் பேச்சு தான் கேட்ப, இது லார்டோட ஆசை, உன்னை வந்து அங்கே சம்மன் பண்ணியிருக்காங்கன்றதை இவன் சொல்கிறான். அப்படின்னா நானும் கூட வரேன் ரீஜி சொல்ல, இல்லை நீ வரக்கூடாது, அது வந்து லார்டோட ஆர்டர், சேராவை மட்டும்தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு இவன் சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன் பார்க்குறேன். என்னது லார்டு வந்து சம்மன் பண்ணியிருக்காங்களா, அப்படி என்ன விஷயம்னு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சேரா அப்படியே அவன் கூட கிளம்பி போகிறான். அப்படியே கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன் ரைசல் கையில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி ஃப்ராங்கென்ஸ்டைன் கேட்க, அதுக்கு ரைசல் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி வெளியே காட்டுறாங்க. ரைஜிஸ் வந்து சோகமாக நின்றுட்டு இருக்கான். ஏன்டா சோகமாக இருக்க, சேரா போயிட்டான்னு சோகமாக இருக்கியா, இவ்வளோ கஷ்டப்படுறவன் நீயும் சேர்ந்து போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு இவன் சொல்ல, இல்லை லார்டோட ஆர்டர், நான் போக முடியாதுன்றது இவன் சொல்கிறான். ரூல்ஸ் என்னடா ரூல்ஸு அப்படின்னா என்ன, உனக்கு அவன் மேலே பாசம் இல்லையான்னு இவன் கேட்க, அப்படிலாம் கிடையாது, உனக்கு என்ன தெரியும் எங்களை பற்றி அப்படின்னு இவன் பேசிக்கிட்டே இருக்க. சரி வாயன் நம்ம போடலாம் அந்த லுக்கேடமியாக்கு, போய் சேராவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்றத சொல்கிறான். ரேசில் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டான் போல் அங்கே போகிறதுக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த லொக்கேடமியில் தான் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, சேரா வந்து வரப்போகிறான்னு சொல்லி. கூடிய சீக்கிரமே அந்த துரோகி வந்து நம்ம பிடிக்க போகிறோம், அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன்னு இவன் சொல்லிட்டு போயிடுறா. இப்போ இந்த லார்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவளோட பாஸ்டல் நடந்ததை ஞாபகப்படுத்தி பார்க்குறா. இதுக்கு முன்னாடி இந்த லார்ட், அதாவது அவங்களோட அப்பாவும் ரைஸிலும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இல்லையா, அப்படி இருந்து நீ துரோகம் பண்ணிவிட்டியாடா, உனக்கு வந்து என் கையாலேயே நான் வந்து தண்டனை தரேன், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத இவ சொல்கிறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வீட்டில் காட்டுறாங்க. எதுவுமே தெரியாத நம்ம M20 என்ன பண்ணுறான்னா, வேலை செய்கிற மாதிரி ஏந்து வரான். டே உனக்கு அடிபட்டிருக்கு, நீ வேலை செய்யாதடா, நானே பார்த்துக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட விடுறா அப்படின்னு சொல்லி டாக்கியும் வீட்டு வேலை செய்கிறேன்ற பேரில் அங்கே கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டே வேலை அதிகமாக தாண்டா வைக்கிறீங்க, எங்கடா செய்கிறீங்கன்னு இவங்க பேச அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய அனிமேஷன் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்.